வணக்கம் நண்பர்களே. சினிமாவுல கதை இல்லையெல்லாம் நிஜ வாழ்க்கையில இருந்துதான் எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்ல கேட்டிருப்போம். அது 100% உண்மைதான். ஏன்னா பல சமயங்கள்ல நிஜ வாழ்க்கை கதைகள் எந்த ஒரு கற்பனை கதையையும் விட ரொம்பவே விறுவிறுப்பாவும் நம்ம மனசை உலுக்கக்கூடியதாவும் இருக்கு. அதிர்ச்சி தரும் குற்ற சம்பவங்கள்ல இருந்து சரித்திர புகழ் வாய்ந்த சர்ச்சைகள் வரைபல வெப் சீரிஸ்கள் உண்மைக்கும் நாடகத்திற்கும் இடையிலான கோட்டை அழுத்து நிஜம்தான் சிறந்த கதைகளை தருதுன்னு நிரூபிச்சிருக்காங்க. அப்படி நிஜ சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட நீங்க கட்டாயம் பார்க்க வேண்டிய 5 முக்கியமான சீரீஸ்களை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம் வாங்க. முதல்ல 1986ல நடந்த அணு உலை விபத்தை பத்தின செர்னோபில் என்கிற மினி சீரீஸ். இந்த சீரீஸ் மனித தவறுகள், அரசியல் மௌனம் மற்றும் கற்பனை செய்ய முடியாத தியாகங்களை உடலை சிலிர்க்க வைக்கும் யதார்த்தத்துடன் நமக்கு கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். விபத்தோட ஒவ்வொரு காட்சியும் நடந்த சம்பவங்களை ரொம்பவே துல்லியமானதை அச்சுறுத்தும் விதமா மறு உருவாக்கம் செஞ்சிருப்பாங்க. இந்த ஒரு சீரீஸ் பார்த்தாலே நடந்த விபத்தோட கோரத்தையும் அதோட பின்விளைவுகளையும் நம்மால உணர முடியும். அடுத்ததா 2012ல நாட்டையே உலுக்கிய டெல்லி கேங் ரேப் கேஸ் அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட டெல்லி கிரைம் சீரீஸ். இந்த சீரீஸ் நடந்த சம்பவத்தை உணர்வுபூர்வமாகவும் பொறுப்புணர்வுடனும் கையாண்ட விதம் பாராட்டுக்குரியது. போலீஸ் விசாரணையோட ஒவ்வொரு கட்டத்தையும் ரொம்பவே நுணுக்கமா பதிவு செஞ்சிருக்கும். இந்த சீரீஸ் சட்ட அமைப்பில் இருக்கும் குறைபாடுகளையும் அதே சமயம் மறைக்கப்பட்ட வீரத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். சரிநிஜ உலக கதைகள் ஒரு பக்கம் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்த, இன்னொரு பக்கம் சில புராண கதைகளும் அவற்றின் பிரமாண்டமான வீரதீர சாகசங்களும் நம் மனதை விட்டு நீங்காத இடம் பிடிக்கும். கடவுள்கள், அரக்கர்கள் மற்றும் தெய்வீக சக்திகளின் தலையீடுகள்னு கற்பனைக்கு அப்பாற்பட்ட பிரம்மாண்ட உலகத்தில் சாத்தியமற்ற சவால்களை எதிர்கொள்ளும் கதாநாயகர்களின் பேராபத்து நிறைந்த சாகச பயணங்களை சில சீரீஸ்கள் மிக அற்புதமாக பதிவு செய்யும். இது பொதுவான விளக்கம் என்பதால் குறிப்பிட்ட தொடரின் பெயர் தவிர்க்கப்பட்டுள்ளது. மீண்டும் உண்மை சம்பவங்களுக்கு வருவோம். வென் தே சீ அஸ் என்கிற டிராமா சீரீஸ் சென்ட்ரல் பார்க் 5 என்று அழைக்கப்பட்ட 5 இளைஞர்கள் தவறாக குற்றம் சாட்டப்பட்டு தண்டிக்கப்பட்ட கொடூரமான உண்மை கதையை சொல்லும். இது இனரீதியான அநீதியையும் தவறிழைக்கப்பட்ட சட்ட அமைப்பின் பேரழிவு தரும் விளைவுகளையும் மிக சக்தி வாய்ந்த விதத்தில் நமக்கு உணர்த்தும். பார்த்தா கண்டிப்பா உங்களோட மனசுல ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். கடைசியா இந்தியாவுடைய மிகப்பெரிய ஃபைனான்சியல் ஸ்கேம் ஆன ஹர்ஷத் மேத்தா ஊழலை அத்தனை கூர்மையாகவும் விறுவிறுப்பாகவும் மறுபரிசீலனை செய்த ஸ்கேம் 1992 சீரீஸ். இந்த சீரீஸ் தனிப்பட்ட மனிதனோட ஆசை, பேராசை மற்றும் கட்டமைப்பு ரீதியான ஊழலை மிக துல்லியமா அவிழ்த்து காட்டும். பிரமாதமான நடிப்பும் தெளிவான திரைக்கதையும் இந்த சீரீஸை ஒரு மாஸ்டர் பீஸாக மாத்திடுச்சுன்னு சொல்லலாம். ஆகிய இந்த சீரீஸ்கள் எல்லாமே நிஜ வாழ்க்கைதான் கதைகளுக்கு மிகச்சிறந்த ஆதாரம் என்பதை மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்துகின்றன. இந்த 5 சீரீஸ்களையும் நீங்க இன்னும் பார்க்கலைனா உங்க வாட்ச்லிஸ்ட்ல இப்போவே சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு